இது வந்து ஒரு ஒன் பாட் ரெசிபி மாதிரி தான். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பே லீஃப் எல்லாமே சேர்த்துட்டு சோம்பும் சேர்த்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாவு கொஞ்சம் இருந்தது, எனக்கு மட்டும் சிம்பிளாக மேகி சும்மா செஞ்சுட்டேன். அப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. அது இன்றைக்கி சனிக்கிழமை சந்தை வேறையா, அதனால் அது கிடச்சிது. அதுக்கப்புறம் சோயா, அப்புறம் உருளைக்கிழங்கு, கேரட் எல்லாம் சேர்த்துட்டு உப்பு போட்டு தேவையான வதக்கணும். இதில் கொத்தமல்லி, புதினா, காரத்துக்கு எப்போ மிளகா, இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன். அதை அதில் சேர்த்து வதக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் பெரிய உலக்கு, அதுக்கப்புறம் சின்ன உலக்கெல்லாம் எடுத்துருந்தேன். அரிசி 1 கப்புக்கு 1.5 3 கப்பு ஊற்றிட்டு இதுக்கு நல்லா ரைஸை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க. எல்லாம் கரெக்டாக ஆனதுக்கப்புறம் நெய் லைட்டாக போட்டுட்டு தம் போட்டுறேன். 15 20 நிமிஷம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ், ½ அன் ஹவர் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா நல்லா உதிரியாக நல்லா இருந்தது. அதுக்கு சைட் டிஷ் வந்து முட்டை, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் வெங்காய பச்சடி, அவ்வளோதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. எல்லா காய்கறியும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்டுக்கு வந்தது இன்றைக்கி சாட்டர்டே. அதுலேருந்து வாங்கி அப்போவே செஞ்சது. வெஜிடபிள் பிரியாணி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாய்.